அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திலையும், வக்கரங் நீச்சம் பெற்று, பாவகிரகங்களுடைய சேர்க்கைகள் பெற்று அமர்ந்திருக்கும்போது, அந்த குறிப்பிட்ட பாவாதிபதி மறைஞ்சிட்டாரு. இல்லை அந்த குறிப்பிட்ட கிரகம் வக்கரங்கள் பெற்றுடுச்சு, பாவகிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருக்கு. அதனால் அந்த குறிப்பிட்ட கிரகத்தால் நமக்கு வரக்கூடிய பாவக பலன்களும், மறைந்த வீட்டுக்கான பலன்கள் மொத்தமும் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. இது ஒரு யோக ஜாதகம் கிடையாது. இதிலிருந்து வரக்கூடிய தசாபதிகள் கூட மிகப்பெரிய யோகங்களை அள்ளித்தராது என்பதை போன்று நம்ம ஜோதிடத்தில் பொதுவாக கணிப்பாங்க. ஆட்சி பெற்றிருந்து எல்லா கிரகங்களும் சுப வீடுகளில் கேந்திர திரிகோணங்களில் மறையாமல் இருக்கும்பொழுது இந்த ஜாதகங்கள்லாம் மிக சிறந்த யோக ஜாதகம் என்பது போன்ற ஒரு மாயை இந்த ஜாதக கட்டங்கள் ஏற்படுத்தும். ஏனென்றால் ஒரு கோள்கள் மறைவு பெற்றிருந்த கோள்களும் வக்கரம் பெற்றிருந்த கோள்கள் தான் ஒரு மனிதனை யாராலையும் அடைய முடியாத யோகத்தையும் அடைய முடியாத சுகபோகங்களையும் பொன் பொருள் யோக வாழ்க்கையை தந்தருது. நல்ல ஆட்சி பெற்றிருந்து சுபகிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த மனிதனுக்கு அனைத்தும் இருக்குது. தாத்தா சொத்து இருக்குது, இல்லை தந்தை சொத்து இருக்குது, அனைத்தும் இருந்தும் அந்த சொத்தை மேலும் மேலும் வளர்த்து செல்லக்கூடிய ஒரு திறமையோ, சொத்துக்களை வளர்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த சொத்துக்களை அழிக்காமல் இருந்தாலே ஒரு பெரிய யோகம் என்பார்கள். அந்த அழிக்காமல் இருக்கணும்னா தனித்திறமையும் அது வளர்க்கக்கூடிய திறமை வேணும் இல்லை. ஆனால் பலருக்கு அது அமைவது இல்லை. இப்போ பெரும்பாலான ஜாதகர்கள், வெற்றி பெற்ற ஜாதகர்கள், பெரிய விஐபி ஜாதகர்கள், பெரிய அரசு அதிகார ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கு, வக்கரம் பெற்றிருக்கு, பாவ கிரகங்களுடைய தொடர்போடு தான் அமர்ந்திருக்கு. இதன் வாழ்க்கையில் போராடாமல் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் நினைக்கும் பொழுது அவனுடைய உயரங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரிஸ்கே வாழ்க்கையில் இல்லை, எல்லாமே நினச்சது எல்லாமே அவன் வாழ்க்கையில் தேடி வந்துடுது. ஆனால் வாழ்க்கையில் பல தடைகளுக்கு அப்புறம் போராடி இறுதியாக இந்த மனிதன் ஜெயிச்சிட்டான் வாழ்க்கையில். இவன் பெரிய வெற்றியை பெற்றுட்டான் என்று பார்க்கக்கூடிய அனைத்து ஜாதகங்களும் இந்த வக்கரம் பெற்றிருந்தோ, இல்லை மறை வீட்டுகளில் மறைந்திருந்தோ, கிரகங்கள் வக்கரம் பெற்றிருக்கு மறை வீட்டில் இருந்தும் அந்த ஜாதனுக்கு எப்படி யோகம் தந்துச்சு? நல்ல கிரகம் நல்ல யோக நிலையில் இருக்குது, நல்ல கேந்திர திரிகோணங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கு, உச்சம் பெற்றிருக்கு. ஆனால் அந்த ஜாதனுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை. இவங்க எப்படி வருதுன்னா, முக்கியமாக எந்த கிரகம் சுப வீட்டிலோ பாவகிரக வீட்டிலோ எங்கே இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த கிரகங்கள் என்ற நட்சத்திரம். எந்த கிரகமும் உங்களுக்கு பலன் தர வேண்டும் என்றால் அந்த கிரகம் என்ற நட்சத்திரம் மட்டுமே வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு 4ஆம் இடம் நல்ல வீடு அமையணும், நல்ல ஒரு ஆனந்தமான யோகமான வாழ்க்கை அமையணும், இந்த ஒரு வீடு அமையணும், இதெல்லாம் 4ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் தான் சொல்லும். நட்சத்திரம் அமர்ந்திருக்காரு. செக்கோனுடைய காரகத்துவம் சுக்கிரனை சார்ந்த அமையில ஒரு முக்கியமான ஒரு பணக்காரர்கள் வாழக்கூடிய இடம், அழகான இடத்துல வீடு அமையும். ஆனால் அந்த சுக்கிரன் ஏதோ ஒரு பாதிப்பு வக்கரம் பெற்றிருந்தோ பாதிப்பு அடையும் போது நமக்கு எல்லாருக்கும் பறந்து விரைந்த வீடு இருக்கும், நமக்கும் ஓரளவுக்கு அந்த வீடுகள் அமைஞ்சாலும் அந்த வீடுகள் ஒரு சந்துக்குள்ளேயோ அந்த வீடுகள் இருக்காது, கிடைச்சும் அனுபவிக்க முடியாது ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த 4ஆம் அதிபதி நல்ல கிரகமாக இருந்து அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் அவர் சென்று பாக்கிய ஸ்தானத்துலேயோ கேந்திர ஸ்தானத்துலேயோ சுபகிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது அந்த வீடு அமைப்பு மிகப்பெரிய ஆற்றலே தரும். அதே தான் தொழில் ஸ்தானத்துலையும் அதே தான் வரக்கூடிய கணவன் மனைவி எப்படி வருவாங்க. அப்போ 7ஆம் அதிபதி இருக்காரு, 7ஆம் அதிபதி மறைஞ்சிட்டாரு, கெட்டு போயிட்டாரு. ஆனால் வரக்கூடிய கணவர் பெரிய மில்லியனராக மாறாரு, பெரும் கொடிகளை சம்பாதிக்கிறார். அப்போ அந்த ஜாதகத்துலேருந்து 7ஆம் இடத்துல கிரகங்கள் வக்கரம் பெற்றிருக்கு, 7ஆம் அதிபதி பாதிப்படைஞ்சு அமர்ந்திருக்காரு. ஆனால் நல்ல வாழ்க்கை எப்படி அமைஞ்சிச்சுன்னா அந்த 7ஆம் அதிபதின்ற நட்சத்திராதிபதி, அந்த நட்சத்திராதிபதி நல்ல நிலையில் நல்ல அமைப்பில் இருக்கும்போது வக்கரம்னா சிலருக்கு திரும்ப லேட் ஆகுது. அதையெல்லாம் கடந்து பொருளாதார ரீதியாக வாழ்க்கை ரீதியாக ஒரு தடைகளுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இவை அனைத்துமே நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் என்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திராதிபதி எதுவோ 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது. அந்த நட்சத்திரங்களுடைய குணாதிசயம் அதன் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நன்றி, வணக்கம்.